இந்திய அரசியலமைப்பு பிளஸ் இந்திய பொருளாதாரம் பாடப்பகுதியிலிருந்து முழு மாதிரி தேர்வை பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தேர்வு. அதாவது ஒரிஜினல் எக்ஸாம் பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய சேம் அதே பேட்டர்ன்ல மாதிரி வினாக்களை வந்து தயார் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய தகவல்கள் வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய தகவல் வந்து கூடுதலாக கிடைக்கும். மறக்காம பக்கத்தில் நோட் எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான வினாக்கள் அத்தனையுமே. டெஸ்ட்டை ரொம்ப சின்சியர் அட்டன் பண்ணுங்க. நம்மளை ஃபாலோ பண்ணா பார்த்துட்டு இருக்கோங்க. இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். முதலாவது ஐந்தாண்டு திட்டம் எந்த மாதிரி அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது? ரொம்ப ஒரு ஈஸியான கொஸ்டின், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஹெரால்டு டோமர் மாதிரியை அடிப்படையாக கொண்டது. அப்ப முதலாவது நடத்துற ஆண்டு எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா 1951 இருந்து 1956 வரைக்கும். முதல் ஐந்தாண்டு திட்டம் எதுக்கு, அதாவது எந்த துறைக்கு பாத்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுத்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேளாண்மை துறைக்கு. இரண்டாவதுனா நிதி ஆயோக் குறித்த பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? நிதி ஆயோக் குறித்த பின்வரும் கூற்றுகளில் தவறானது. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நிதி ஆயோக் பத்தி எப்பவுமே வினாக்கள் வரும். தவறானது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. நிதி ஆயோக் அப்படிங்கிறது ஒரு சட்டபூர்வ அமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது சட்டபூர்வ அமைப்பு கிடையாது. நிதி ஆயோக் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பாராளுமன்ற சட்டத்தாலோ அல்லது அரசியலமைப்பாலோ உருவாக்கப்படாத ஒரு அரசமைப்பற்ற ஒரு நிர்வாக அமைப்பு தான் வந்து நிதி ஆயோக். அப்ப மத்த இருக்கக்கூடிய 3 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். நிதி ஆயோக் எப்போ உருவாக்குனாங்க? 2015 ஜனவரி 1. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிதி ஆயோக்கோட தலைவர் பாத்தீங்கன்னா இந்திய பிரதமர். ரொம்ப முக்கியமானது. இது அப்படியே டைரக்டா தேர்வுல கேட்டிருக்காங்க. நிதி ஆயோக்கோட எக்ஸ்பிளனேஷன் நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படிங்கிற சுருக்கம் தான் பாத்தீங்கன்னா நிதி ஆயோக். அது பின்வரும் இணைகளில் தவறானது எது? பின்வரும் இணைகளில் தவறானது. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஐந்தாண்டு திட்டத்துல இருந்து எப்பவுமே வினாக்கள் வரும். ஆப்ஷன் சி. அதாவது 11வது ஐந்தாண்டு திட்டம் பூஜ்ஜிய வளர்ச்சி மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து தவறு. அதாவது 11வது ஐந்தாண்டு திட்டத்தோட உள்ளடக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சியை நோக்கமாக கொண்டது. பூஜ்ஜிய வளர்ச்சி கிடையாது. மற்ற 3 பார்த்தலாம். ரொம்ப முக்கியம். முதலாவது ஐந்தாண்டு திட்டம் வேளாண்மை வளர்ச்சி முன்னைய பார்த்தோம். இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது? கனரக தொழில்களுக்கு. ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஐந்தாண்டு திட்டம் வறுமை ஒழிப்பை பத்தி சொல்லும். கரீபி கட்டாவோ. ஸோ ரிப்பீட்டட் எக்ஸாம் கொஸ்டின். அடுத்து இந்திய ரிசர்வ் வங்கி எப்போது நாட்டுடைமையாக்கப்பட்டது? இந்திய ரிசர்வ் வங்கி எப்போது நாட்டுடைமையாக்கப்பட்டது? 1949 ஜனவரி 1. காலவரிசைப்படுத்துக. பின்வரும் நில சீர்திருத்த மற்றும் வேளாண் நடவடிக்கைகளை காலவரிசைப்படுத்தி அமைக்கவும். நில சீர்திருத்த மற்றும் வேளாண் நடவடிக்கைகளை காலவரிசைப்படுத்தி அமைக்கவும். சோ இந்த கொஸ்டினுக்குலாம் உங்களுக்கு ஆண்டு தெரிஞ்சா மட்டும்தான் சரியா ஆன்சர் பண்ணுவீங்க. சோ ஒரிஜினல் எக்ஸாம் பேட்டர்ன்லயே இருக்கக்கூடியனா. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ 4மே வந்து சரியா தான் புரிஞ்சிருக்கு. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆண்டு பார்த்துடலாம். ஜமீன்தாரி ஒழிப்பு எப்போ கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1948 to 50. அடுத்து பூமிதான இயக்கம் ஆச்சாரியா வினோபாவை கொண்டு வந்திருப்பாரு. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி கேட்டிருக்காங்க. இது எப்போ கொண்டு வந்தாங்க? 1951. அடுத்து தமிழ்நாடு நில உச்சவரம்பு சட்டம் ஆண்டு 1961. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பசுமை புரட்சி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 1966 இருந்து 67 வரைக்கும். அடுத்து இந்திய அரசியலமைப்பின் முகவுரை இதுவரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? ஒரு பேசிக்கான கொஸ்டின் 10th புத்தகத்துல இருக்கு. ஒரே ஒரு முறை மட்டும் தான் திருத்திருக்காங்க. ரொம்ப முக்கியமா எந்த சட்ட திருத்தத்தின் மூலியமா திருத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா 1976 42வது அமெண்ட்மெண்ட் மூலியமா ஒரே ஒரு டைம் திருத்திருப்பாங்க. இந்திய குடியுரிமை சட்டம் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? குடியுரிமை சட்டம் பற்றிய கூற்றுகள்ல தவறானது. யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஆப்ஷன் பி தவறானது. அதாவது இந்திய குடியுரிமை சட்டம் இரட்டை குடியுரிமை வழங்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது தவறு. இந்திய குடியுரிமை சட்டம் பார்த்தீங்கன்னா ஒற்றை குடியுரிமை தான் வழங்கும் இந்தியாவுக்கு. இரட்டை குடியுரிமைக்கு இடம் கிடையாது. மற்ற 3 ரொம்ப முக்கியம். இந்திய குடியுரிமை சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க, இயற்றப்பட்டதுன்னா 1955. அதே மாதிரி குடியுரிமையை நாம 5 வழிகளில் பெறலாம், 3 வழிகளில் இழக்கலாம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். பின்வரும் இணைகளில் தவறானது எது? பின்வரும் இணைகளில் தவறானது. அட்டவணை தெரிஞ்சுதான் இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஆப்ஷன் டி. அதாவது 10வது அட்டவணை வந்து பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து தவறு. அப்ப 10வது அட்டவணை எதை பத்தி சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்சித்தாவல் தடை சட்டத்தை குறிக்குது. அதாவது பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு தான் பாத்தீங்கன்னா 11வது அட்டவணை. 10வது அட்டவணை வந்து கட்சித்தாவல் தடை சட்டத்தை பற்றி சொல்லும். மற்ற 3 ரொம்ப முக்கியம். முதலாவது அட்டவணை எதை பத்தி சொல்லுது? மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களோட எல்லைகளை. 3வது அட்டவணை உறுதிமொழிகள் மற்றும் பிரமாணங்களை பத்தி சொல்லுது. 8வது அட்டவணை ரொம்ப முக்கியமான ஒரு அட்டவணை, அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளை பத்தி சொல்லுது.
இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்ட ஆண்டு, அடிப்படை கடமைகள் எந்த வருஷம் சேர்த்தாங்க? 1976. எந்த குழுவின் அடிப்படையில் சேர்த்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி குழுவின் பரிந்துரைப்படி 1976 42வது அமெண்ட்மெண்ட் மூலியமா 10 அடிப்படை கடமைகள் வந்து அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது. அடுத்தது காலவரிசைப்படுத்தி எழுதுக. பின்வரும் நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் மனித உரிமை நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்தி அமைக்கவும். நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் மனித உரிமை நிகழ்வுகள். ஆண்டு தெரிஞ்சா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 4மே சரியா தான் வந்திருக்கு. 1, 2, 3, 4. அதாவது ஐநா மனித உரிமை உலகளாவிய பிரகடனம் UDHR எந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1948. எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். இந்தியாவில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் கோப்ரா சட்டம் எப்ப போட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமா தேசிய மனித உரிமை ஆணையம் பாத்தீங்கன்னா 93. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கோப்ரா சட்டம் 2019. சரிங்களா, 2019 கொண்டு வந்திருப்பாங்க. இதுல ரொம்ப முக்கியமா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 86. சரி, கோப்ரா சட்டம் 1986, மனித உரிமை தான் 93. அதே மாதிரி புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இருக்கு இல்லைங்களா, அது புதிய கோப்ரா சட்டம் 2019. சரிங்களா, ஸோ அப்ப சரியா அமைச்சிருக்கு. அப்ப ஐநா மனித உரிமைகள் சாசனமும் இந்தியாவில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அந்த கோப்ரா சட்டமும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி தேர்வுல ரிப்பீட்டடா வந்து வரக்கூடிய ஒரு வினா. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். அதாவது 1986 ஒண்ணு போட்டிருப்பாங்க, 2019 ஒண்ணு போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் 101வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எதனோடு தொடர்புடையது? 101வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எதோடு தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ சரக்கு மற்றும் சேவை வரி GST-யோட தொடர்புடையது. ரொம்ப முக்கியமா GST கொண்டு வரதுக்காக எந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 101வது சட்ட திருத்தம் 2016 கொண்டு வந்திருப்பாங்க. GST எப்ப வந்து முதல்ல அமலுக்கு வந்துச்சு அந்த தேதி ரொம்ப முக்கியம். 2017 ஜூலை 1. அந்த தேதி ரொம்ப முக்கியம். அது சரக்கு மற்றும் சேவை வரி குறித்த கூற்றுகளில் தவறானது எது? சரக்கு மற்றும் சேவை வரி குறித்த கூற்றுகளில் தவறானது GST பத்தினது தவறானது. ஆப்ஷன் பி தவறாது. அதாவது பாத்தீங்கன்னா GST கவுன்சில் பற்றிய விதி அரசியலமைப்பு விதி 280 குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 280 கிடையாது. அப்ப 280 எதை பத்தி சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா நிதி ஆணையத்தை பத்தி சொல்லும். அப்ப GST பத்தி சொல்ற அந்த ஆர்டிகல் என்ன பாத்தீங்கன்னா 279A. சரிங்களா, 279A. 280ங்கிறது நிதி ஆணையம். மத்த 3 பாத்திரலாம். GST அப்படிங்கிறது ஒரு மறைமுக வரி, சரியானது. GST பாத்தீங்கன்னா இந்தியாவில் 2017 ஜூலை 1. இது முன்னதான் பார்த்தோம். அதே மாதிரி GST கவுன்சிலோட தலைவர் பாத்தீங்கன்னா மத்திய நிதி அமைச்சர். பின்வரும் இணைகளில் தவறானது எது? பின்வரும் இணைகளில் தவறானது. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 15வது நிதி ஆணைய தலைவர் வந்து மான்டெக் சிங் அலுவாலியான்னு சொல்லியிருக்காங்க. அது தவறு. அதாவது 15வது நிதி ஆணையத்தோட தலைவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா NK சிங். சரிங்களா, மான்டெக் சிங் அலுவாலியா கிடையாது, NK சிங். அப்ப மான்டெக் சிங் அலுவாலியா அப்படிங்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா முன்னாள் திட்டக்குழுவோட துணை தலைவர். மத்த 3 பார்த்துடலாம். பணவியல் கொள்கையை கடைபிடிக்கிறது இந்திய ரிசர்வ் வங்கி. நிதி கொள்கையை இந்திய அரசு நிதி அமைச்சகம். 14வது நிதி ஆணைய தலைவர் ரிப்பீட்டட் எக்ஸாம் கொஸ்டின், அடிக்கடி தேர்வுல நிறைய டைம் பார்த்திருப்பீங்க. 14வது நிதி ஆணையத்தோட தலைவர் பாத்தீங்கன்னா YV ரெட்டி. அடுத்து இந்திய ரிசர்வ் வங்கியோட முதல் இந்திய ஆளுநர் யார்? குரூப் 1ல கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். இந்திய ரிசர்வ் வங்கியின் முதல் இந்திய ஆளுநர் CD தேஷ்முக். காலவரிசைப்படுத்தி எழுதுக. பணவியல் கொள்கை மற்றும் கருவிகள் மற்றும் வங்கித்துறை நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்துக. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 4மே ரொம்ப முக்கியம். சரியான விடை 4மே சரியா தான் புரிஞ்சிருக்கு. அப்ப இந்திய ரிசர்வ் வங்கி எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1935. அடுத்தது 14 முதன்மை வங்கிகள் வந்து நாட்டுடைமையாக்கப்பட்டது. அது எந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1969. நபார்டு வங்கி எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி எதிர்பார்க்கலாம். நபார்டு வங்கி 1982. நரசிம்மம் குழுவோட பரிந்துரைகள், இதுவும் குரூப் 1ல கேட்டிருக்காங்க. 1991 வங்கி சீர்திருத்தத்துக்காக கொண்டு வந்திருப்பாங்க. இது 4மே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ரிப்பீட்டடா ஒண்ணுலனாலும் ஒண்ணு தேர்வுக்கு வந்துடும். அடுத்தது சட்ட மேலவையை உருவாக்கும் அல்லது நீக்கும் அதிகாரம் யாருக்கு உள்ளது? சட்ட மேலவை உருவாக்கக்கூடியது அதிகாரம் அல்லது நீக்கக்கூடிய அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கு இருக்கு. இதுல நாடாளுமன்றம் எந்த விதியின்படி இதை வந்து, அதாவது ஆர்டிகல் 169 படி சம்பந்தப்பட்ட மாநில சட்டமன்ற தீர்மானத்தின் பேர்ல நாடாளுமன்றம் வந்து சட்டமேலையை உருவாக்கவோ அல்லது நீக்கவோ முடியும்.
பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து வழங்கிய சட்ட திருத்தம் எது? ரொம்ப முக்கியமான ஒரு சட்ட திருத்தம். 73வது சட்ட திருத்தம். சரிங்களா? எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க? 1992ல. பின்வரும் இணைகளில் தவறானது எது? பின்வரும் இணைகளில் தவறானது. ராஜமன்னார் குழு பஞ்சாயத்து ராஜ் சீர்திருத்தங்களை பத்தி சொல்லாது. அப்ப ராஜமன்னார் குழு எதை பத்தி சொல்லும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்திய மாநில உறவுகளை பத்தி சொல்லும். 1969ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. மத்த 3 ரொம்ப முக்கியம். சர்க்காரியா குழு மத்திய மாநில உறவுகள் சம்பந்தப்பட்டது. குஞ்சி கமிஷன் மத்திய மாநில உறவுகள் சம்பந்தப்பட்டது. பல்வந்தராய் மேத்தா குழு 3 அடுக்கு பஞ்சாயத்து முறை. பல்வந்தராய் மேத்தா குழுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி தேர்வில் எதிர்பார்க்கலாம். 3 அடுக்கு பஞ்சாயத்து முறையை பத்தி சொல்லும். இதுல ரொம்ப முக்கியமா ராஜமன்னார் குழு தமிழ்நாடு அரசு ஏற்றினது 69 அந்த ஆண்டு ரொம்ப முக்கியம். இந்திய தேர்தல் ஆணையம் பற்றிய அரசியலமைப்பு விதி எது? இந்திய தேர்தல் ஆணையம் பற்றிய அரசியலமைப்பு விதி. ஆப்ஷன் டி, ஆர்டிகல் 324. அது காலவரிசைப்படுத்தி எழுதுக. இந்திய தேர்தல் மற்றும் அரசியலமைப்பு சார்ந்த பின்வரும் நிகழ்வுகளை காரைப்படுத்துக. இந்திய தேர்தல் மற்றும் அரசியலமைப்பு சார்ந்த பின்வரும் நிகழ்வுகள் ரொம்ப முக்கியமானது. 4 பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியம். ஆப்ஷன் ஏ 4மே சரியா தான் புரிஞ்சிருக்கு. முதல் பொது தேர்தல் எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1951 to 52. அடுத்தது 61வது சட்ட திருத்தம் மூலியமா வாக்குரிமை வயசை 21ல இருந்து 18 குறைச்சாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். 1988ல. அடுத்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் இவிஎம் வந்து நாடு முழுவதும் வந்து முதல்ல பயன்படுத்தினாங்க. எந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2004 பொது தேர்தல்ல. நோட்டா எப்ப அறிமுகப்படுத்தினாங்க? 2013 to 14. சரிங்களா? ரொம்ப முக்கியம். 4மே அடிக்கடி தேர்வில் எதிர்பார்க்கலாம். இந்தியாவின் முதல் லோக்பால் அமைப்பின் தலைவர் யார்? இந்தியாவோட முதல் லோக்பால் அமைப்பின் தலைவர் நீதிபதி பினாகி சந்திர கோஷ். லோக் ஆயுக்த அமைப்பை முதலில் சட்டம் இயற்றி உருவாக்கிய மாநிலம். ரிப்பீட்டட் எக்ஸாம் கொஸ்டின், குரூப் 1ல கேட்டிருக்காங்க. லோக் ஆயுக்த அமைப்பை முதல்ல சட்டம் இயற்றி உருவாக்கிய மாநிலம் மகாராஷ்டிரா. எந்த வருஷம் கொண்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா 1971ல முதல்ல லோக் ஆயுக்த சட்டத்தை இயற்றி நடைமுறைப்படுத்தினாங்க. பின்வரும் இணைகளில் தவறானது எது? பின்வரும் இணைகளில் தவறானது. 4மே ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தவறானது ஆப்ஷன் டி. 52வது சட்ட திருத்தம் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. அது தவறு. அப்ப 52வது சட்டத்தம் எதை சொல்லும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்சித்தாவல் தடை சட்டத்தோடு தொடர்புடையது. கட்சித்தாவல் தடை சட்டம் எப்ப கொண்டு வந்தாங்க? 1985. மத்த 3 பாத்திரலாம். 42வது சட்ட திருத்தம் அப்படிங்கிறது ஒரு மினி கான்ஸ்டியூஷன், ஒரு குட்டி அரசியலமைப்புன்னு சொல்லப்படுது. ஸ்கூல் புக்ல இருக்கும். 44வது சட்ட திருத்தம் மூலியமா சொத்துரிமையை அடிப்படை உரிமையில நீக்கினாங்க. 300A வச்சிருப்பாங்க. அதே மாதிரி 86வது திருத்த சட்டம் மூலியமா தொடக்க கல்வியை அடிப்படை உரிமையா மாத்தினாங்க. முகவரையில் சமதர்ம மதச்சார்பற்ற ஒருமைப்பாடு ஆகிய சொற்கள் எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது? முகவரையில சமதர்மம் மதச்சார்பற்ற ஒருமைப்பாடு அப்படின்னு சொல்லு எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது? ரிப்பீட்டட் எக்ஸாம் கொஸ்டின். 42வது சட்ட திருத்தம் 1976ல கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது கால வரிசைப்படுத்துக. பின்வரும் அரசியலமைப்பு சட்ட திருத்தங்களை ஆண்டின் அடிப்படையில வரிசைப்படுத்துக. ஒரு பேசிக்கான கொஸ்டின். ஈஸியா இருக்கிறதுக்காக என்ன 4 சட்ட திருத்தமே ரொம்ப முக்கியம். வரிசையா தான் அமைஞ்சிருக்கு. சரிங்களா? 4மே வந்து வரிசையா தான் அமைஞ்சிருக்கு. 42வது சட்ட திருத்தம் ஆண்டு ரொம்ப முக்கியம். 1976. 44வது சட்டத்தை எப்ப கொண்டு வந்தாங்க? 1978. 86வது சட்டத்தை எப்ப கொண்டு வந்தாங்க? 2002. 101வது சட்ட திருத்தம் 2016. முன்ன பார்த்தோம். ஜிஎஸ்டி பத்தி பார்க்கணும். அடுத்தது 8வது அட்டவணையில் தற்போது அங்கீகரிக்கப்பட்டுள்ள மொழிகளின் எண்ணிக்கை. ரிப்பீட்டட் எக்ஸாம் கொஸ்டின், ஒரு பேசிக்கான கொஸ்டின். 22 மொழிகள். ஆரம்பத்தில் எத்தனை மொழிகள் இருந்துச்சு? 8 மொழிகள். அதாவது ஆரம்பத்தில் 14 இருக்கும். இப்ப 22 மொழிகள் இருக்கு. இந்த அட்டவணை, அதாவது இந்த 8வது அட்டவணை இருக்கு இல்லைங்களா, இந்த மொழிகளை வந்து கண்டிப்பா படிச்சுக்கோங்க. 100%. அதாவது ஒவ்வொரு டைம் வந்து மொழிகள் ஆட் பண்ணிருப்பாங்க சட்ட திருத்தம் போட்டு. அந்த மூணு பகுதியில இருந்து கட்டாயமா ஒரு வினா தேர்வுல எப்பவுமே கேட்பாங்க. அடுத்து 8வது அட்டவணை குறித்த பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? 8வது அட்டவணை குறித்த பின்வரும் கூற்றுகளில் தவறானது. ஆப்ஷன் சி. ஆங்கில மொழி பாத்தீங்கன்னா 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்ட மொழியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ அது வந்து தவறு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஆங்கில மொழி அரசியலமைப்போட 8வது அட்டவணையில இடம்பெறல. ஆனா அது சில மாநிலங்களோட ஆட்சி மொழியா இருக்கு. அதை நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். மத்த 3 பாத்திரலாம். மூல அரசியலமைப்பில் 14 மொழிகள் மட்டுமே இருந்தது, அதாவது ஆரம்பத்துல முன்ன பார்த்தோம். அதுக்கப்புறம் சிந்தி மொழி முன்ன பார்த்தோம் இல்லைங்களா, அந்த 3 சட்ட திருத்தம், அது ரொம்ப முக்கியம். சிந்தி மொழி எந்த சட்டத்தின் மூலியமா ஆட் பண்ணப்பட்டது அப்படின்னா 21வது அமெண்ட்மெண்ட். அடுத்தது கொங்கணி, மணிப்புரி, நேபாளி ஆகிய மொழிகள் பாத்தீங்கன்னா 71வது சட்ட திருத்தத்தின் மூலியமா வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. பின்வரும் இணைகளில் தவறானது எது? பின்வரும் இணைகளில் தவறானது. ஆப்ஷன் சி, 7வது அட்டவணை வந்து தவறானது. கட்சி தாவல் தடைச்சதை பற்றி சொல்லாது, சரிங்களா? அதாவது 7வது அட்டவணை எதை பத்தி சொல்லும்? மத்திய, மாநில மற்றும் பொதுப்பட்டியல் அதிகார பகிர்வை பத்தி சொல்றதுதான் 7வது அட்டவணை. 10வது அட்டவணை தான் வந்து கட்சி தாவல் தடைச்சதை பற்றி சொல்லும். மொத்தம் 3 பார்த்தரலாம். 11வது அட்டவணை எதை பத்தி சொல்லுது? கிராம பஞ்சாயத்து. கிராம பஞ்சாயத்தை பத்தி 29 அதிகாரத்தை பத்தி சொல்லும். 12வது அட்டவணை வந்து நகராட்சியை பத்தி சொல்லும். 18 அதிகாரங்களை குறிப்பிட்டிருக்கும். 9வது அட்டவணை ரொம்ப முக்கியம், நில சீர்திருத்த சட்டங்களை வந்து பத்தி சொல்லக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம். தேசிய மனித உரிமைகள் ஆணையம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? தேசிய மனித உரிமைகள் ஆணையம் 1993 அக்டோபர் 12ஆம் தேதி. நோட் பண்ணிக்கோங்க, அக்டோபர் 12ஆம் தேதி 1993. கால வரிசைப்படுத்தி எழுதுக. 5 ஆண்டு திட்ட காலங்களை வரிசைப்படுத்துக. ஆப்ஷன் பி 4மே சரியா அமைஞ்சிருக்கு. முதலாவது 5 ஆண்டு திட்டம் எப்ப கொண்டு வந்தாங்க? 1951 இருந்து 56 வரைக்கும். திட்ட விடுமுறை காலம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான காலம், 1966 இருந்து 69 வரைக்கும். அடுத்து சுழல் திட்டம் 1978 இருந்து 80 வரைக்கும். 8வது 5 ஆண்டு திட்டம் 1992 இருந்து 97 வரைக்கும். ஸோ இந்த கால வரிசைப்படுத்துக்க கன்ஃபார்மா ஒரு கட்டாயமா ஒரு பாத்தீங்கன்னா ஒரு 7-8 கொஸ்டினாச்சும் வந்துடும். ஸோ இது ஆண்டு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும், அதுக்காக தான் அந்த கொஸ்டின் வச்சிருக்கோம். அடுத்து, இந்தியாவின் நிதி கொள்கையை தயாரித்து வெளியிடும் அமைப்பு எது? இந்தியாவோட நிதி கொள்கையை தயாரித்து வெளியிடக்கூடிய அமைப்பு நிதி அமைச்சகம். பணவியல் கொள்கை குறித்த கூற்றுகளில் தவறானது எது? பணவியல் கொள்கை குறித்த கூற்றுகளில் தவறானது எது? யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நிதி கொள்கை பணவியல் கொள்கையிலிருந்து கட்டாயமா ஒரு வினாவர். ஆப்ஷன் பி வந்து தவறானது. அதாவது பாத்தீங்கன்னா இது மத்திய நிதி அமைச்சகத்தால மட்டுமே முழுமையா செயல்படுத்தப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது தவறு. பணவியல் கொள்கை பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்திய ரிசர்வ் வங்கி, அதாவது ஆர்பிஐயோட கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு கொள்கை. மொத்த 3 பாத்திரலாம். பணவியல் கொள்கை நாட்டோட பண புழக்கத்தை வந்து கட்டுப்படுத்தும். வட்டி விகிதங்களை நிர்ணயிக்கிறது இதோட மிக முக்கியமான நோக்கம். ரெப்போ விகிதம் பணவியல் கொள்கையோட ஒரு மிக முக்கியமான கருவி. பின்வரும் இணைகளில் தவறானது எது? பின்வரும் இணைகளில் தவறானது எது? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி தேர்வில் எதிர்பார்க்கலாம். ஆப்ஷன் சி தவறானது. அதாவது சிஆர்ஆர் ரொக்க இருப்பு வீதம் பங்கு சந்தையில் செய்யப்படும் முதலீட்டு விகிதம் சொல்லியிருக்காங்க. அதாவது ரொக்க இருப்பு விகிதம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வணிக வங்கிகள் தங்கள் வைப்பு தொகையில ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை ரிசர்வ் வங்கியிட ரொக்கமா வைக்கிறது தான் பாத்தீங்கன்னா சிஆர்ஆர். மத்த 3 பாத்திரலாம். ரெப்போ விகிதம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, அடிக்கடி தேர்வில் எதிர்பார்க்கலாம். இந்த ரெப்போ விகிதமும் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டும். ரெப்போ விகிதம் அப்படிங்கிறது வணிக வங்கிகளுக்கு ஆர்பிஐ அளிக்கக்கூடிய குறுகிய கால கடன் வட்டி. மீள் ரெப்போ விகிதம்னா ஆர்பிஐ வணிக வங்கிகளிடமிருந்து பெரும் கடனுக்கான வட்டி தான் இது. அடுத்து டி பாருங்க, வங்கி விகிதம்னா என்ன? வணிக வங்கிகளுக்கு ஆர்பிஐ அளிக்கும் நீண்ட கால கடன் வட்டி தான் வங்கி விகிதம். இந்தியாவில் பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர்? பேசிக்கான கொஸ்டின். பசுமை புரட்சியின் தந்தை எம்.எஸ். சுவாமிநாதன். காலவரிசைப்படுத்தி எழுதுக. வேளாண்மை மற்றும் கிராமப்புற வளர்ச்சி அமைப்புகளை அமைக்கப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் வரிசைப்படுத்தணும். 4மே ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஆப்ஷன் பி 4மே சரியாதான் வச்சிருக்கு. தேசிய வேளாண் கூட்டுறவு விற்பனை இணையம் சரிங்களா, எந்த வருஷம் கொண்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா 1958. எழுதியவங்க, ரொம்ப முக்கியமானது. பிராந்திய கிராமப்புற வங்கிகள் ஆர்ஆர்பி எப்ப கொண்டு வந்தாங்க? 1975. நபார்டு முன்னே பார்த்திருப்போம் 1982. கேசிசி உழவர் கடன் அட்டை திட்டம், இது குரூப் 4ல கேட்கப்பட்டது. 1998 வருஷம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 4மே ரொம்ப முக்கியம். மாநிலங்களவையில் சட்ட மேலவை உருவாக்க தீர்மானம் நிறைவேற்ற தேவைப்படும் பெரும்பான்மை எது? என்ன பெரும்பான்மையில நிறைவேற்றலாம்? ஆப்ஷன் பி
சிறப்பு பெரும்பான்மை, அதாவது 3/2 பங்கு, அதாவது சட்டமேலவையை உருவாக்கணும் அல்லது நீக்கணும்னா ஒரு மாநில சட்டமன்றத்திலையும் மாநிலங்களவையிலையும் 3/2 பங்கு சிறப்பு பெரும்பான்மையோட தீர்மானம் நிறைவேற்றப்படணும். உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை. ஒரு பேசிக்கான கொஸ்டின். ஆப்ஷன் பி, ரிப்பன் பிரபு. பின்வரும் இணைகளில் தவறானது எது? பின்வரும் இணைகளில் தவறானது. ஆப்ஷன் சி, எல்.எம். சிங்வி குழு ஜமீன்தாரி ஒழிப்பை பத்தி சொல்லுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது தவறு. அப்ப எல்.எம். சிங்வி குழு எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க? 1986 கொண்டு வந்திருப்பாங்க. பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து வழங்க பரிந்துரைத்த குழு பாத்தீங்கன்னா இந்த எல்.எம். சிங்வி குழு தான். மொத்த மூணையும் பார்த்தரலாம். பல்வந்தராய் மேத்தா குழு 3 அடுக்கு பஞ்சாயத்தை பத்தியும், அசோக் மேத்தா குழு 2 அடுக்கு பஞ்சாயத்து முறை பத்தி சொல்லும், ஜி.வி.கே. ராவ் குழு ரொம்ப முக்கியமா இத வேறற்ற புற்கள் அப்படின்னு சொல்லி வர்ணிச்சாங்க. ஸோ எழுதி வச்சுக்குவாங்க, ரொம்ப முக்கியம். மத்திய மாநில உறவுகளில் நிதி உறவுகள் பற்றி குறிப்பிடும் அரசியலமைப்பு பகுதி எது? மத்திய மாநில உறவுகள்ல நிதி உறவை பத்தி சொல்லக்கூடியது. பகுதி 12. எந்த விதியில இருந்து எந்த விதி வரைக்கும் பாத்தீங்கன்னா 264 இருந்து 300A வரைக்கும் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான நிதி உறவை பத்தி சொல்லும். காலவரிசைப்படுத்துக. 40வது கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அனைத்து தேர்வுகளிலுமே இடம்பெறக்கூடிய வினா. ஆப்ஷன் பி, 4மே சரியா புரிஞ்சிருக்கு. நிர்வாக சீர்திருத்த ஆணையம் எப்ப கொண்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா 1966. எழுதி வச்சுக்கோங்க, ரிப்பீட்டட் எக்ஸாம் கொஸ்டின். ராஜமன்னார் குழு 1969, சர்க்காரியா கமிஷன் 1983, புஞ்சி கமிஷன் 2007. இந்திய தலைமை தேர்தல் ஆணையரின் பதவிக்காலம் என்ன? இந்திய தலைமை தேர்தல் ஆணையரோட பதவிக்காலம் 6 ஆண்டுகள் அல்லது 65 வயசு வரைக்கும். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 குறித்த கூற்றுகள்ல தவறானது எது? நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 குறித்த கூற்றுகளில் தவறானது. மின் வணிகம் பரிவர்த்தனைகள் இதன் கீழ் வரம்பு செய்யப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமா 2019 நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்துல பாத்தீங்கன்னா மின் வணிகம் காமர்ஸ் வர்த்தகமும் நுகர்வோர் பாதுகாப்புக்குள்ள கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் செய்யப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா கொண்டு வந்திருக்காங்க. மொத்த 3 ரொம்ப முக்கியம். இது 1986 ஆண்டின் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்திற்கு பதிலாக கொண்டு வந்ததுதான் இந்த 2019. ஸோ அதுக்கப்புறம் மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார அமைப்பை உருவாக்க வழிவகை செய்கிறது. CCPA மத்தியஸ்தம் மூலம் வழக்குகளை தீர்க்க வழிவகை செய்யுது. பின்வரும் இணைகளில் தவறானது எது? பின்வரும் இணைகளில் தவறானது. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். குரூப் 1ல கேட்டிருக்காங்க. நுகர்வோர் பாதுகாப்பு தினம் டிசம்பர் 10 சொல்லியிருக்காங்க. ஸோ இது தவறு. அப்ப டிசம்பர் 24 தான் நுகர்வோர் பாதுகாப்பு தினம். மற்ற 3 பார்த்தலாம். மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் எவ்வளவு வரைக்கும் அதை விசாரிக்கணும் பாத்தீங்கன்னா 1 கோடி வரைக்கும். மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம் 1 கோடியிலிருந்து 10 கோடி வரைக்கும். தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் 10 கோடிக்கு மேல. மனித உரிமைகள் சாசனம் ஐக்கிய நாடுகள் பொது சபையால் எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது? மனித உரிமைகள் சாசனம் ஐக்கிய நாடுகளோட பொது சபையால எப்ப ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 1948. காலவரிசைப்படுத்தி எழுதுக. இந்தியாவில் நுகர்வோர் மற்றும் மனித உரிமை அமைப்புகள் உருவாக்கத்தை சீரமைக்க. ஆப்ஷன் பி, எல்லாமே சரியா புரிஞ்சிருக்கு. ஸோ இந்த கொஸ்டின் எதுக்கு வச்சிருக்கோம்னா உங்களுக்கு நிறைய வினாக்கள் ஆண்டு தேவைப்படும். கண்டிப்பா எக்ஸாம்ல பொறுத்த வரைக்கும் ஆண்டு பத்தின வினாக்கள் தான் அதிகமா இருக்கும். ஸோ அதுக்காக இந்த வினாக்கள் எல்லாமே மிகவும் பயனுள்ளதா இருக்கும். எழுதி வச்சுக்கோங்க. இந்திய நுகர்வோர் மற்றும் மனித உரிமை அமைப்புகள் உருவாக்கத்தை சீரமைக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட அமைப்புகள்லாம் பாத்தீங்கன்னா தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் எப்ப கொண்டு வந்தாங்க? 1988. மனித உரிமை பாதுகாப்பு சட்டம் 1993. தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையம் எப்ப கொண்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா 1997. அடுத்தது தமிழ்நாடு மனித உரிமை ஆணையம் 97. CCPA மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் எப்ப கொண்டு வந்தாங்க? 2020. இந்திய அரசியலமைப்பின் ஆன்மா மற்றும் இதயம் என டாக்டர் BR அம்பேத்கர் எதனை குறிப்பிடுகிறார்? ஒரு பேசிக்கான கொஸ்டின். பார்த்தவொன்னு ஆன்சர் பண்ணிருப்பீங்க. விதி 32. அடுத்து முகவரை குறித்த பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? முகவரை குறித்த பின்வரும் கூற்றுகள்ல தவறானது. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். முகவரை பத்தி கன்ஃபார்மா ஒரு வினா வரும்.
முகவரை நீதிமன்றத்தின் மூலம் கட்டாயமா அமல்படுத்த முடியும் சொல்லியிருக்காங்க. சோ அதுல ரொம்ப முக்கியமா அரசியலமைப்பின் முகவரை நீதிமன்றங்களால நேரடியா சட்டப்படி அமல்படுத்த முடியாத ஒரு தன்மையுடையதான் முகவரை. மத்த மூணு பார்த்துடலாம். முகவரை அப்படிங்கிறது ஜவஹர்லால் நேருவோட குறிக்கோள் தீர்மானத்தை அடிப்படையாக கொண்டது. ரைட்டு, ரொம்ப முக்கிய ரிப்பீட்டட் எக்ஸாம் கொஸ்டின். குறிக்கோள் தீர்மானம் 1947 ஜனவரி 22 இருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது எழுதிக்கோங்க. முகவரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி அப்படின்னு சொன்னது கேசவானந்த பாரதி வழக்கில் தீர்ப்பளிச்சாங்க. பின்வரும் இணைகளில் தவறானது எது? பின்வரும் இணைகளில் தவறானது விதி 51A மாநில ஆளுநரோட அதிகாரத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. 51Aங்கிறது மாநில ஆளுநரோட அதிகாரத்தை பத்தி சொல்லாது. பகுதி 4A கீழே இந்திய குடிமக்களோட 11 அடிப்படை கடமைகளை பத்தி விவரிக்கிறது அந்த 51A. மற்ற மூணு பார்த்துடலாம். குடியுரிமை 5ல இருந்து 11 வரைக்கும் சொல்லுவாங்க. 12ல இருந்து 35 வரைக்கும் அடிப்படை உரிமைகள். 36ல இருந்து 51 வரைக்கும் அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள். தமிழ்நாடு சட்டமேலவை எந்த ஆண்டு கலைக்கப்பட்டது? தமிழ்நாடு சட்டமேலவை எந்த ஆண்டு கலைக்கப்பட்டது? 1986. சோ அப்ப யார் முதலமைச்சரா இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர். எம்ஜிஆரோட பீரியட்ல தான் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சட்டமேலவை நீக்க சட்டம் 1986 நவம்பர் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருது. அடுத்த கால வரிசைப்படுத்துக. இந்திய குடியுரிமை சட்ட திருத்தங்களை ஆண்டின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. சோ பேசிக்கான கொஸ்டின் உங்களுக்கு ஆண்டு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வச்சிருக்கோம். ஆப்ஷன் பி குடியுரிமை சட்ட திருத்தம் போட்டது 86. குடியுரிமை மறுபடியும் 2003ல, 2005ல, 2019. 12வது ஐந்தாண்டு திட்டத்தின் முதன்மை நோக்கம் என்னவா இருந்துச்சு? 12வது ஐந்தாண்டு திட்டத்தோட முதன்மை நோக்கம் என்னவா இருந்துச்சு? விரைவான, அதிகமான, உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி தான் 12வது ஐந்தாண்டு திட்டம். ஆண்டு எப்பன்னு பாத்தீங்கன்னா 2012ல இருந்து 2017 வரைக்கும். திட்டக்குழு பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? திட்டக்குழு பற்றிய பிளானிங் கமிஷன்ல எது தவறு? இந்திய இது பாத்தீங்கன்னா அரசியலமைப்புல குறிப்பிடப்பட்ட ஒரு சட்டபூர்வ அமைப்பாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திட்டக்குழு அரசியலமைப்பு சட்டத்திலேயோ அல்லது பாராளுமன்ற சட்டத்தின் மூலமாகவோ உருவாக்கப்படாத ஒரு நிர்வாக அமைப்பு தான் திட்டக்குழு. மொத்த மூணு பார்த்துடலாம். திட்டக்குழு பாத்தீங்கன்னா 1950 மார்ச் 15 அமைச்சாங்க. சரி, இதோட முதல் தலைவர், திட்டக்குழுவோட முதல் தலைவர் ஜவஹர்லால் நேரு, அதாவது பிரதமர். இது 2014 கலைக்கப்பட்டு அதுக்கப்புறம் நிதி ஆயோக் உருவாக்குனாங்க. பின்வரும் இணைகளில் தவறானது எது? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஐந்தாண்டு திட்டம். 10வது ஐந்தாண்டு திட்டம் மகளநோபிஸ் மாதிரி அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ தவறு. 10வது ஐந்தாண்டு திட்டம் பாத்தீங்கன்னா அடுத்த 10 வருஷத்துல தலா வருமானத்தை இரட்டி பார்க்கறது நோக்கமாக கொண்டது. மகளநோபிஸ் மாதிரி அப்படிங்கிறது 2வது ஐந்தாண்டு திட்டத்தோட பிளானிங். மொத்த மூணு பார்த்துடலாம். 3வது ஐந்தாண்டு திட்டம் காட்கில் திட்டம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. 6வது ஐந்தாண்டு திட்டம் வறுமை ஒழிப்பு மற்றும் முதலீடு மாதிரி அடிப்படையாக கொண்டிருக்கும். 8வது ஐந்தாண்டு திட்டம் மனிதவள மேம்பாட்டை பத்தி சொல்லும். ரொம்ப முக்கியமானது இந்த 8வது பிளான். மத்திய நிதி ஆணையம் பற்றி குறிப்பிடும் அரசியலமைப்பு விதி. மத்திய நிதி ஆணையம், பினான்ஸ் கமிஷன், ஆர்டிகல் 280. ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் ஒரு டைம் குடியரசுத் தலைவரால நிதி ஆணையம் அமைக்கப்படுறதுங்கிறது எழுதி வச்சுக்குவாங்க. காலவரிசைப்படுத்தி எழுதுக. இந்தியாவில நிதி ஆணையங்களின் தலைவர்களை காலவரிசைப்படுத்துக. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின். இந்த விஓஓ பீரியட் இந்த எக்ஸாம் நடக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா 100% ஒரு வினா எப்பவுமே கேட்பாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி. 4மே வரிசையா தான் புரிஞ்சிருக்கு. கேசி நியோகி 1951. சரிங்களா, முதல் தலைவர். அடுத்தது ஏஎம் குஷ்ரோ 11வது தலைவர். சி ரங்கராஜன் 12வது தலைவர். வைவி ரெட்டி 14வது தலைவர். சரிங்களா, ரொம்ப முக்கியம். இதெல்லாம் எழுதி வச்சோம். அந்த நிதிக்குழுவோட தலைவர்களை 100% மாற்றம் பண்ணிக்குவாங்க. இந்தியாவில் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டங்களின் முடிவுகள் எத்தகைய பெரும்பான்மையால் எடுக்கப்படுது? 75%. அதாவது 3ல 4 பங்கு வாக்கு கொடுத்திருக்கணும். நிதி கொள்கை தொடர்பான கூற்றுகளில் தவறானது எது? நிதி கொள்கை. இது வட்டி விகிதங்களை மாற்றி அமைப்பதன் மூலம் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. சோ இது தவறு. அதாவது வட்டி விகிதங்களை மாற்றி அமைப்பது இந்திய ரிசர்வ் வங்கியோட பணவியல் கொள்கையோட பணி. சரிங்களா, இதுல நிதி கொள்கை சொல்லியிருக்காங்க, இது தவறு. பணவியல் கொள்கையோட பணி தான்
இதோட வேலை. அப்ப நிதி கொள்கையை மத்த 3 சரி, அதை பார்த்துடலாம். நிதி கொள்கை பாத்தீங்கன்னா இது வரவு செலவு திட்டம் மூலம் வந்து செயல்படுத்தப்படுது, பட்ஜெட் மூலமா. இது அரசின் வருவாய் மற்றும் செலவினங்களை வந்து கையாளுது. வரிகளை விதிப்பதும் நிதி கொள்கையோட ஒரு பகுதி. நோட் பண்ணிக்கோங்க, வரிகளை விதிக்கிறதும் நிதி கொள்கையோட ஒரு பகுதி தான். பின்வரும் இணைகளில் தவறானது எது? பின்வரும் இணைகளில் தவறானது திறந்தவெளி சந்தை நடவடிக்கை, OMO நிதி கொள்கையை பத்தி சொல்லுது. அது தவறு. அப்ப திறந்தவெளி சந்தை நடவடிக்கை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா RBIயோட பணவியல் கொள்கையோட ஒரு கருவி தான் இந்த திறந்தவெளி சந்தை நடவடிக்கை. மொத்தம் 3 சரி. நேரடி நடவடிக்கை வருமான வரி அப்படிங்கிறது நேரடி வரி, GST மறைமுக வரி, பணவீக்கம் அப்படிங்கிறது ஒரு பொதுவான விளையாட்டுறதுக்கானது. இந்தியாவின் முதல் வங்கி எது? இந்தியாவோட முதல் வங்கி, நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நிறைய பேருக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்காது. பேங்க் ஆஃப் இந்துஸ்தான். பேங்க் ஆஃப் இந்துஸ்தான் எப்ப கொண்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா 1770 கல்கத்தாவில் தொடங்கப்பட்டது இந்த பேங்க் ஆஃப் இந்துஸ்தான். இதுதான் பாத்தீங்கன்னா இந்தியாவோட முதல் வங்கி. காலவரிசைப்படுத்துக. இந்திய வங்கிகளின் வரலாற்று நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்தி அமைக்கவும். ரொம்ப முக்கியமான கொஸ்டின், 4மே முக்கியமான பாயிண்ட். ஆப்ஷன் சி 4மே சரியா தான் அமைச்சிருக்கு. பேங்க் ஆஃப் இந்துஸ்தான் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1770. முன்னதான் பார்த்தோம். இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா உருவாக்கம் எப்ப கொண்டு வந்தாங்க? 1921. அடுத்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி அதை பேர் மாத்தினாங்க. அதை எப்ப கொண்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா 1955. 6 தனியார் வங்கிகளை வந்து 2ஆம் கட்டமா வந்து நாட்டுடைமை ஆக்கியிருப்பாங்க 1980. இந்த 4 ஆண்டுமே ரொம்ப முக்கியம். அடுத்து தமிழ்நாட்டில் நில உச்சவரம்பு சட்டம் முதல்ல எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? தமிழ்நாட்டுல நில உச்சவரம்பு சட்டம் ஃபர்ஸ்ட் எப்ப ஏற்றினாங்க? 1961. லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் குறித்த கூற்றுகளில் தவறானது எது? லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் பற்றிய கூற்றுகள்ல தவறானது பிரதமரை லோக்பால் விசாரணை செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியம். லோக்பால் சட்ட வரம்புக்குள்ள நாட்டோட பிரதமரும் குறிப்பிட்ட பாதுகாப்பு நிபந்தனைகளோட வந்து சேர்க்கப்பட்டிருக்காரு. நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். மொத்தம் 3 பார்த்தலாம். லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டத்துக்கு சம்பந்தப்பட்டது. இந்த சட்டம் பாத்தீங்கன்னா 2013 நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றினாங்க. லோக்பால் அமைப்பில் ஒரு தலைவரும், சரிங்களா, அதிகபட்சமா வந்து 8 உறுப்பினர்கள் இருப்பாங்க. எழுதி வச்சுக்கோங்க, லோக்பாலுக்கு அதிகபட்சமா 8 உறுப்பினர்கள். இதை பார்த்தீங்கன்னா யார் என்னன்னு சொல்லி பின்னாடி வச்சிருக்கோம், அதை பார்க்கலாம். அடுத்து டி பாருங்க. உறுப்பினர்கள்ல 50% பேர் பாத்தீங்கன்னா நீதித்துறை சார்ந்தவர்களா இருப்பாங்க. எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடுத்தது பின்வரும் இணைகளில் தவறானது எது? பின்வரும் இணைகளில் தவறானது லோக்பால் தலைவர் நியமன குழு தலைவர் பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் சொல்லியிருக்காங்க. இது வந்து தவறு. அப்ப தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா லோக்பால் தலைவரை பிரதமர் தலைமையிலான ஒரு தேர்வுக்குழு பரிந்துரையின் பேர்ல குடியரசுத் தலைவர் வந்து நியமிப்பாரு. மத்த 3 பார்த்தலாம். லோக்பால் அப்படிங்கிற சொல்ல உருவாக்கினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா LN சிங்கி. ரிப்பீட்டட் எக்ஸாம் கொஸ்டின். உலகின் முதல் ஓம்புட்ஸ்மேன் அமைப்பு அப்படின்னா ஸ்வீடன். இதுவும் ரிப்பீட்டட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டின் லோக் ஆயுக்தா சட்டம் எப்ப கொண்டு வந்தாங்க? 2018. அடிப்படை கடமைகள் எந்த அரசியலமைப்பு பகுதியில் இடம்பெற்றுள்ளது? ஒரு பேசிக்கான கொஸ்டின். அடிப்படை கடமைகள் பகுதி 4A இடம்பெற்றிருக்கும். கால வரிசைப்படுத்தி எழுதுக. அரசியலமைப்பு அட்டவணைகள் சேர்க்கப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. இது என்ன அட்டவணை எதோட பொருத்தமா இருக்கிறதுக்காக வச்சிருக்கோம். இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் சி. 4மே பொருந்திருக்கும். 9வது அட்டவணை 1வது திருத்த சட்டம் மூலமா, 10வது அட்டவணை 52வது சட்ட திருத்தி மூலமா, அதாவது கட்சி தாவல் தடை சட்டம், 11வது அட்டவணை 73வது சட்ட திருத்தம், 12வது அட்டவணை 74வது சட்ட திருத்தம். மாநில பட்டியலில் உள்ள ஒரு தலைப்பில் நாடாளுமன்ற சட்டம் இயற்ற மாநிலங்களவை எந்த விதியின் கீழே தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும்? மாநில பட்டியலில் இருக்கக்கூடியதுக்காக நாடாளுமன்றம் எந்த விதியின் கீழே தீர்மானம் இயற்றலாம்? ஆர்டிகல் 249. அதாவது ஒரு மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு துறை மேல மத்திய அரசு வந்து தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த கருதி ஒரு சட்டத்தை இயற்ற நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கு. அதை எந்த விதியின் அடிப்படையில் இயற்றலாம் அப்படின்னா 249. மத்திய மாநில சட்டமன்ற உறவுகள் குறித்த கூற்றுகளை தவறானது எது? மத்திய மாநில சட்டமன்ற உறவுகள் குறித்த கூற்றுகளே தவறானது. இது எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ங்க. ஆப்ஷன் சி. இது அப்படியே குரூப் 1ல கேட்டிருக்காங்க. பொதுப்பட்டியல்ல பாத்தீங்கன்னா, அதாவது மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல். அந்த பொதுப்பட்டியல்ல மத்திய மற்றும் மாநில சட்டங்களுக்கு இடையே முரண்பாடு ஏற்பட்டா
மாநில சட்டமே செல்லும்னு சொல்லியிருக்காங்க. அது தவறு. மத்திய சட்டம் தான் செல்லும். மாநில சட்டத்துக்கு அது பொருந்தாது. மத்த 3 ரொம்ப முக்கியம். அதாவது மத்திய மாநில உறவுகள் பத்தினது 7வது அட்டவணையில அதிகார பகிர்வை பத்தி சொல்லும். அதே மாதிரி மத்திய பட்டியலில் உள்ள துறைகள்ல மத்திய அரசு மட்டுமே சட்டம் இயற்ற முடியும். எஞ்சிய அதிகாரங்கள் யார்கிட்ட இருக்கு? ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின். எஞ்சிய அதிகாரங்கள் மத்திய அரசிடமே இருக்கு, நாடாளுமன்றத்திட்ட. பின்வரும் இணைகளில் தவறானது எது? பின்வரும் இணைகளில் தவறானது எஞ்சிய அதிகாரங்கள் மாநில ஆளுநர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ அது தவறு. எஞ்சிய அதிகாரங்கள் பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி மத்திய அரசு தான் இருக்கும். மத்த 3 பார்த்துடலாம். மத்திய பட்டியல்ல பாதுகாப்பு, வெளியுறவு இருக்கு. மாநில பட்டியல்ல காவல்துறை, சுகாதாரம். பொதுப்பட்டியல்ல கல்வி, காடுகள். மாநிலங்களவையின் தற்போதைய அலுவல் வழி தலைவர் யார்? மாநிலங்களவையோட அலுவல் வழி தலைவர். பேசிக்கான கொஸ்டின் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். துணை குடியரசுத் தலைவர். சோ எந்த விதியின்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 64. காலவரிசைப்படுத்தி எழுதுக. தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் மற்றும் அது தொடர்புடைய சட்டங்களின் அடிப்படையில் காலவரிசைப்படுத்துக. சி 4 சரியா புரிஞ்சிருக்கு. பல்வந்தராய் மேத்தா குழு அறிக்கை அளிச்சது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா 1957. அடுத்து 73வது சட்ட திருத்தம் 1993 வரைக்கும் 3ல இருந்து அமலுக்கு வந்துச்சு. ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. 92ல சட்டம் போட்டிருப்பாங்க, 93ல தான் வந்து அமலுக்கு வந்திருக்கும். அடுத்து தமிழ்நாட்டின் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எப்ப கொண்டு வந்தாங்க? 1994. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆண்டு. அடுத்து தேசிய பஞ்சாயத்து தினம் 2010 முதல் கொண்டாடுறாங்க. சரிங்களா? ஏப்ரல் 24ஆம் தேதி தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினமா கொண்டாடுறோம். அது எந்த வருஷம்னா 2010 முதல். சுரண் சிங் குழு எந்த தலைப்புடன் தொடர்புடையது? சர்தார் சுரண் சிங் கமிட்டி. இதுக்கு ஆன்சர் முன்னே பார்த்திருப்போம். அடிப்படை கடமைகளோட தொடர்புடையது. 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம், அதாவது 2002ல கொண்டு வந்தாங்க. இதன் மூலம் சேர்க்கப்பட்ட அடிப்படை கடமை எது? ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கடமை, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 6 முதல் 14 வயது வரையிலான குழந்தைகளுக்கு கல்வி வாய்ப்புகளை வந்து வழங்கணும். பின்வரும் இணைகளில் தவறானது எது? பின்வரும் இணைகள்ல தவறானது. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின். ஆப்ஷன் சி. விதி 51AK சொத்துரிமையை பாதுகாக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அது சொத்துரிமை பாதுகாக்கிறது கிடையாது. அப்ப சொத்துரிமை பாதுகாக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 44வது திருத்த சட்டம் மூலியமா அதை வந்து 300Aவுக்கு கொண்டு போயிருந்தாங்க. அப்ப இந்த 51AK அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 86வது அமெண்ட்மெண்ட் 2002 மூலியமா 11வது அடிப்படை கடமையான 6ல இருந்து 14 வயது குழந்தைகளுக்கு கல்வி சேர்க்கிறதுக்காக வாய்ப்பு ஏற்படுத்தி தரணும். இந்தியாவில் தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் பிற தேர்தல் ஆணையர்களை நியமிப்பவர் யார்? இந்தியாவில் தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் பிற தேர்தல் ஆணையர்களை நியமிக்கிறவர் குடியரசுத் தலைவர். எழுபத்தைந்தாவதுனா கால வரிசைப்படுத்துக. இந்திய அரசியலமைப்பு உருவான முக்கிய நிகழ்வுகளை வரிசைப்படுத்துக. சரியா புரிஞ்சிருக்கு. கேபினட் தூதுக்குழு வருகை எப்பன்னு பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் 1946. அடுத்த முதல் கூட்டம் எப்ப நடந்துச்சு? அரசியலமைப்பு சபையோட முதல் கூட்டம் டிசம்பர் 1946. அடுத்து வரைவு குழு அந்த அமைப்பு டிராப்டிங் கமிட்டி எப்ப அமைச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 1947. அடுத்தது அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்பன்னு பாத்தீங்கன்னா நவம்பர் 1949. திட்டமிடப்பட்ட பொருளாதாரம் பிளான்ட் எக்கனாமி ஃபார் இந்தியா என்ற புகழ்பெற்ற நூலை எழுதியவர் யார்? ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின். திட்டமிடப்பட்ட பொருளாதாரம் அப்படிங்கிற நூலை எழுதினது எம் விஸ்வேஸ்வரய்யா. எந்த வருஷம் பாத்தீங்கன்னா 1934ல கொண்டு வந்து எழுதியிருப்பாரு. நிதி கொள்கை பின் கருவிகள் பற்றிய கூற்றுகள் தவறானது. நிதி கொள்கை கருவிகள் பற்றிய கூற்றுகள்ல தவறானது எது? ஆப்ஷன் டி. திறந்தவெளி சந்தை நடவடிக்கை, ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன். இதை முன்னே பார்த்திருப்போம், OMO பார்த்திருப்போம். இது ரிசர்வ் வங்கியோட பணவியல் கொள்கையோட கருவி. அடுத்து பின்வரும் இணைகளில் தவறானது எது? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். குரூப் 1 குரூப் 2 எல்லா தேர்வுலையுமே கேட்கப்பட்டது. 100% இது நீ ஆட்டு தெரிஞ்சிருக்கணும்.
சர்வோதயா திட்டம் B.R. அம்பேத்கர் சொல்லியிருக்காங்க. சர்வோதயா திட்டம் கொண்டு வந்தது 1950 ஜெயபிரகாஷ் நாராயண் வந்து உருவாக்கியிருப்பாரு. மற்ற மூணு பார்த்துலாம். பாம்பே திட்டம் 1944 கொண்டு வந்தாங்க. மக்கள் திட்டம் M.N. ராய். காந்திய திட்டம் ஸ்ரீமன் நாராயணன். ரிசர்வ் வங்கியின் தலைமையகம் கல்கத்தாவிலிருந்து மும்பைக்கு எந்த ஆண்டு மாற்றப்பட்டது? ரிசர்வ் வங்கியோட தலைமையகம் கல்கத்தாவிலிருந்து மும்பைக்கு எந்த வருஷம் மாத்தினாங்க? 1937. அதாவது ரிசர்வ் வங்கியோட தலைமையகம் பாத்தீங்கன்னா 1935 கல்கத்தாவில் நிறுவனாங்க. அதுக்கப்புறம் 37 நிரந்தரமா வந்து மும்பைக்கு மாத்திருப்பாங்க. கால வரிசைப்படுத்துக. திட்டமிடல் தொடர்பான திட்டங்களை ஆண்டின் அடிப்படையில் வரிசைப்படுத்தணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 100% இந்த கொஸ்டின் எல்லா தேர்வுலையுமே வரும். ஆப்ஷன் டி 1, 2, 3, 4. விஸ்வேஸ்வரையா திட்டம் எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1934. எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். பாம்பே திட்டம் 1944. காந்திய திட்டம் 1944. சர்வோதய திட்டம் 1950 ஜெயபிரகாஷ் நாராயணன். 61வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மூலம் வாக்குரிமை வயது 21 18 குறைக்கப்பட்ட போது இந்திய பிரதமராக இருந்தவர் யாரு? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஆப்ஷன் டி ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்த காலத்துல தான் பாத்தீங்கன்னா 61வது அரசியலமைப்பு திருச்சட்டம் மூலியமா, அதாவது 1988 1988 வாக்குரிமை வயசு பாத்தீங்கன்னா 18 21 பாத்தீங்கன்னா 18 வந்து குறைச்சாங்க. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தில் நுகர்வோர் உரிமைகள் பற்றிய கூற்றுகள்ல தவறானது. நுகர்வோர் உரிமைகள் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? ஆப்ஷன் டி வரம்பற்ற விலையை நிர்ணயிக்கக்கூடிய உரிமையை கொடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. சோ இது தவறு. அதாவது பாத்தீங்கன்னா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் வரம்பற்ற முறையில விலையை தீர்மானிக்கக்கூடிய உரிமை அவங்களுக்கு கிடையாது. மொத்த 3 பார்த்துக்கலாம். பாதுகாப்பு உரிமை வழங்கும் ரைட் டு சேஃப்டி, தகவல் உரிமை, தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை. ஆனா வரம்பற்ற விலையை நிர்ணயிக்கக்கூடிய உரிமை கிடையாது. பின்வரும் இணைகளில் தவறானது எது? பின்வரும் இணைகளில் தவறானது. ஆப்ஷன் ஏ உலக நுகர்வோர் உரிமைகள் தினம் பாத்தீங்கன்னா மார்ச் 15 சொல்லியிருக்காங்க. சோ அது தவறு. அப்ப பாத்தீங்கன்னா தேசிய அந்த மனித உரிமை ஆணையத்தின் தலைமை எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாரி இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா டி. சரிங்களா, 83க்கு வந்து டி தான் வந்து தவறானது. தேசிய மனித உரிமை ஆணையத்தோட தலைமையகம் மும்பைன்னு சொல்லியிருக்காங்க. தேசிய மனித உரிமை ஆணைய தலைமையகம் புதுடில்லியில் அமைச்சிருக்கோம். மத்த 3 சரி. உலக நுகர்வோர் உரிமைகள் தினம் வந்து மார்ச் 15. தேசிய நுகர்வோர் உரிமைகள் தினம் டிசம்பர் 24. சர்வதேச மனித உரிமைகள் தினம் டிசம்பர் 10. 3மே சரி. அடுத்து 84வது தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிக்கக்கூடிய குழுவில் பின்வருவர்கள் யார் இடம்பெற மாட்டார்கள்? ஆப்ஷன் டி இந்திய தலைமை வழக்கறிஞர் அட்டார்னி ஜெனரல் வந்து இடம்பெற மாட்டாரு. அதாவது NHRC தலைவரை பொறுத்த வரைக்கும் நியமன குழுவுல பிரதமர், மக்களவை சபாநாயகர், உள்துறை அமைச்சர் அப்படிங்கிற 2 அவைகளோட எதிர்கட்சி தலைவரும் அடங்குவாங்க. ஆனா அட்டார்னி ஜெனரல் வந்து வரமாட்டாரு. காலவரிசைப்படுத்தி எழுதுக. தேர்தல் சீர்திருத்த குழுக்களை அமைக்கப்பட்ட ஆண்டின் அடிப்படையில காலவரிசைப்படுத்துக. ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ரிப்பீட்டட் எக்ஸாம் கொஸ்டின். ஆப்ஷன் டி அதாவது தார்குண்டே கமிட்டி எப்ப அமைச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1974. சோ இதில் நாம இன்னைக்கு காலவரிசைப்படுத்துதல பார்த்த அத்தனை கொஸ்டினுமே ரொம்ப முக்கியம், எழுதி வச்சுக்கோங்க. தினேஷ் கோஸ்வாமி குழு எப்ப கொண்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா 1990. இந்திரஜித் குப்தா கமிட்டி 1998. MN வெங்கடாச்சலையா கமிட்டி 2000. அடுத்து 86வது நிதி ஆயோக் அமைப்போட முதல் துணை தலைவர் யார்? நிதி ஆயோக் அமைப்பின் முதல் துணை தலைவர். பேசிக்கான கொஸ்டின் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆப்ஷன் டி அரவிந்த் பனகாரியா. நில சீர்திருத்தங்களின் நோக்கங்கள் குறித்த கூற்றுகளில் தவறானது எது? நில சீர்திருத்தங்களோட நோக்கங்கள் குறித்த கூற்றுகள்ல தவறானது. பெரிய நிலக்கலார்களுக்கு கூடுதல் நிலங்கள் வழங்கணும்னு சொல்லியிருக்காங்க. சோ இது தவறு. மத்த 3 சரி. இடைத்தரகர்கள் உரிக்கணும், சரியானது. குத்தகை சீர்திருத்தம், நில உச்சவரம் வந்து நிர்ணயம் பண்ணணும். பின்வரும் இணைகளில் தவறானது எது? புரட்சி பிளஸ் அதோட பொருத்தமானது எது? தவறு. சிவப்பு புரட்சி உரம் உற்பத்தின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது தவறு. சிவப்பு புரட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா இறைச்சி, சரிங்களா, இறைச்சி பிளஸ் தக்காளி.
இதோட வந்து சம்மந்தப்பட்டிருக்கும். அதே மாதிரி உரங்கள், அதுதான் பாத்தீங்கன்னா சிவப்பு புரட்சி, அதாவது சாம்பல் புரட்சி, கிரே ரெவல்யூஷன், அதோட தொடர்புடையதான் வந்து சாம்பல் உரம் வந்து சாம்பல் புரட்சி, சிவப்பு புரட்சிங்கிறது இறைச்சி, தக்காளி. ரொம்ப முக்கியமா நீல புரட்சி மீன் உற்பத்தி, மஞ்சள் புரட்சி எண்ணெய் வித்துகள், வெள்ளி புரட்சி அடிக்கடி தேர்வுல வரக்கூடியனா முட்டை மற்றும் கோழி பண்ணை பத்தி. இந்தியாவின் செயல்முறை வங்கி என்று அழைக்கப்படும் வங்கி எது? இந்தியாவோட செயல்முறை வங்கி இந்திய ரிசர்வ் வங்கி. கால வரிசைப்படுத்துக. இந்திய வேளாண்மை புரட்சிகள் அறிமுகப்படுத்தியதன் வரலாற்று வரிசைப்படி அமைக்கவும். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், இது நீங்க ஆண்டு தெரிஞ்சுக்கணும். ஆப்ஷன் டி, நாலுமே சரியா புரிஞ்சிருக்கு. பசுமை புரட்சி பாருங்க, கோதுமை மற்றும் நெல்லுக்கு வந்து முக்கியம் கொடுத்திருப்பாங்க 1960 ஆண்டுகள்ல. வெண்மை புரட்சி 1970ல, மஞ்சள் புரட்சி எண்ணெய் வித்தை பத்தி சொல்லும் 1980ல, தேசிய தோட்டக்கலை இயக்கம் எப்பன்னு பாத்தீங்கன்னா 2005 to 6. 8வது அட்டவணையில் 92வது சட்ட திருத்தம் மூலியமா, அதாவது 2003ல கொண்டு வந்திருப்பாங்க, அது மூலியமா சேர்க்கப்படாத மொழி எது? கொஸ்டின் நல்லா படிச்சு ஆன்சர் பண்ணுங்க. சேர்க்கப்படாத மொழி துளு, போடோ, டோக்ரி, மைதிலி, சாந்திரி. இது எல்லாமே பாத்தீங்கன்னா 2003 92வது அட்டவணை மூலியமா வந்து சேர்த்திருப்பாங்க. மொத்தம் 4 மொழி, போடோ, டோக்ரி, மைதிலி, சாந்திரி அப்படின்னு சொல்லிட்டு 4 மொழி. சட்ட மேலவை குறித்த கூற்றுகளில் தவறானது. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சட்ட மேலவை குறித்த கூற்றுகளில் தவறானது. ஆப்ஷன் டி, இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்கள்லயும் வந்து சட்ட மேலவை செயல்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ இது தவறு. அப்ப மொத்தம் எத்தனை மாநிலத்தில் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொத்தமா 6 ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா ஈரவை சட்டமன்றம் இருக்கு. அதாவது ரொம்ப முக்கியமா இதுல இந்த சட்ட மேலவைய கலைக்கிறதுக்காகவும் பிளஸ் அதோட ஆண்டு பிளஸ் அதுக்கு எத்தனை முறை வந்து ஓய்வு பெறாங்க அப்படிங்கிற அந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி தேர்வுல வரும். சரிங்களா? சட்ட மேலவை குறித்த கூற்றுகளை தவறானது எதுன்னா இதுதான். அதாவது இந்தியாவில் அனைத்து மாநிலங்களையும் 6 ஸ்டேட் மட்டும்தான். அதை பின்னாடி பார்க்கலாம். இது ஒரு நிரந்தர அவை. சட்ட மேலவை அப்படிங்கிறது ஒரு நிரந்தர அவை, கலைக்க முடியாது. இது அப்படியே தேர்வுல வந்திருக்கு. மேலவை உறுப்பினரோட பதவி காலம் 6 வருஷம். 3ல ஒரு பங்கு உறுப்பினர்கள் பாத்தீங்கன்னா 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து ஓய்வு பெறுவாங்க. இந்த 3 பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியம், எழுதி வச்சுக்கோங்க. பின்வரும் இணைகளில் தவறானது எது? பின்வரும் இணைகளில் தவறானது எது? முன்ன பார்த்தோம் சட்ட மேலவை பத்தி, அதே கொஸ்டின். ஆப்ஷன் டி, கேரளா சட்ட மேலவை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தவறு. அதாவது ஆந்திர பிரதேச சட்ட மேலவை இருக்கு, கர்நாடகா, உத்தரப்பிரதேசத்துல இருக்கு, கேரளாவில் கிடையாது. தற்போது இந்தியாவில் எத்தனை மாநிலங்களில் சட்ட மேலவை செயல்பட்டு வருகிறது? இதுக்கு ஆன்சர் முன்னே சொல்லிட்டோம். மொத்தமா 6 ஸ்டேட்ல செயல்பட்டு வருதுன்னு சொல்லி. என்னென்ன ஸ்டேட்னு பாத்தீங்கன்னா, 1 ஆந்திரா, சரிங்களா, அடுத்தது தெலுங்கானா, இன்னொன்னு கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், பீகார். சரிங்களா? மொத்தம் 6 ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா சட்ட மேலவை செயல்படும். இந்த 6 ஸ்டேட்டும் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரிப்பீட்டட் எக்ஸாம்ல வரும். அடுத்து காலவரிசைப்படுத்துக. தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் தொடர்பான அந்த வரலாற்று நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்துக. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின். 4மே ரொம்ப முக்கியம். ஆப்ஷன் டி, 4மே சரியா புரிஞ்சிருக்கு. உத்தரமேரு கல்வெட்டு பராந்தக சோழன், அதாவது 10ஆம் நூற்றாண்டுல கொண்டு வந்திருப்பாங்க, அதனால இது ஃபர்ஸ்ட். அடுத்து மெட்ராஸ் மாநகராட்சி உருவாக்கம் 1688. இந்த ஆண்டு ஒரு டைம் அப்படியே பொறுத்துக்களை கேட்டிருந்தாங்க. அடுத்து மெட்ராஸ் பஞ்சாயத்துகள் சட்டம் 1958. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 94. அதனால 4மே வரிசை அமைச்சிருக்கோம். லோக்பால் அமைப்பில் உள்ள மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை யாது? லோக்பால் அமைப்பில் இருக்கக்கூடிய மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை யாது? முன்னாடியே பார்த்தோம், மொத்தமா 8 பேர். மாநில தேர்தல் ஆணையர் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? மாநில தேர்தல் ஆணையர் பற்றிய கூற்றுகள்ல தவறானது. இவரை மாநில ஆளுநர் நினைத்தவுடன் உடனடியாக பதவியிலிருந்து நீக்க முடியும் சொல்லியிருக்காங்க. தவறு. அதாவது மாநில தேர்தல் ஆணையரை ஆளுநர் நியமிச்சாலும் உயர் நீதிமன்ற நீதிபதியை நீக்கும் முறைப்படி குடியரசுத் தலைவரால் மட்டும்தான் வந்து பதவி நீக்க முடியும். இது எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். மத்த 3 ரொம்ப முக்கியம். இவர் மாநில ஆளுநரால வந்து நியமிக்கப்படுவார், ஆனா பதவி நீக்கம் செய்யறது குடியரசுத் தலைவர் தான். இவர் மாநில உள்ளாட்சி தேர்தல்களை நடத்துவாரு, ரொம்ப முக்கியம். அடுத்தது உயர் நீதிமன்ற நீதிபதியை நீக்கும் முறையிலேயே இவரையும் பதவி நீக்கம் செய்ய முடியும். இந்த 3மே ரொம்ப ரொம்ப முக்கியமான தேர்வுல ரிப்பீட்டடா வந்திருக்கு. பின்வரும் இணைகளில் தவறானது எது? ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஆர்டிகல்ஸ் பஞ்சாயத்து நகராட்சியை பத்தி. ஆன்சர் ஆப்ஷன் டி,
அதாவது 243K மாநில மனித உரிமை ஆணையத்தை பத்தி சொல்றாங்க. அது தவறு. 243Kங்கிறது மாநில தேர்தல் ஆணையத்தை குறிக்கும். அதாவது மாநில மனித உரிமை ஆணையம் ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு, அதை பத்தி சொல்லாது. மாநில தேர்தல் ஆணையத்தை பத்தி சொல்றதுதான் 243K. மத்த 3 பார்த்துடலாம். ஆர்டிகல் 40 ரிப்பீட்டட் எக்ஸாம் கொஸ்டின் கிராம பஞ்சாயத்து அமைப்பை பத்தி சொல்லும். அதே மாதிரி 243A கிராம சபையை பத்தி சொல்லும். எல்லாருமே தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஆர்டிகல். 243I மாநில நிதி ஆணையத்தை பத்தி சொல்லும். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதெல்லாம் பஞ்சாயத்துல வரும். அடுத்து, பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு அரசியலமைப்பின்படி குறைந்தபட்சம் எவ்வளவு சதவீதம் இருக்க வேண்டும்? 33%. 3ல ஒரு பங்கு. லாஸ்ட் கொஸ்டின், 100வது கொஸ்டின். காலவரிசைப்படுத்துக. மத்திய மாநில நதிகள் மற்றும் நிதி சார்ந்த முக்கிய ஆணையங்களை வரிசைப்படுத்துக. நதி ஆணையம், நிதி ஆணையம் ரெண்டும் கொடுத்திருப்போம். காலவரிசைப்படுத்துக. இன்னைக்கு உங்களுக்கு மிகவும் மிகவும் பயனுள்ளதா இருந்திருக்கும். ஆப்ஷன் டி 4மே சரியா தான் வச்சிருக்கு. சோ ஆண்டு பாத்திரலாம். முதல் நிதி ஆணையம் எப்ப கொண்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா 1951. சோ அடுத்தது, காவிரி நடுவர் மன்றம் எப்ப கொண்டு வந்தாங்க? 1990. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், தேர்வுல கண்டிப்பா கேட்கலாம். மாநிலங்களுக்கு இடையேயான கவுன்சில், இன்டர் ஸ்டேட் கவுன்சில் எப்ப உருவாக்குனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1990. ஜிஎஸ்டி எப்ப கொண்டு வந்தாங்க? 2016. அதாவது ஜிஎஸ்டி கவுன்சில் உருவாக்குனது 2016 அமைச்சிருப்பாங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், மொத்தமா இப்ப 100 வினா பார்த்திருப்போம். சோ 100 வினாக்களுமே குரூப் 1 ஸ்டாண்டர்ட்ல, குரூப் 2 ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான வினாக்கள். அனைத்தும் உங்களுக்கு நிறைய தகவல் தெரிஞ்சிருப்பீங்க. சரிங்களா? மறக்காம இந்த டெஸ்ட் பயனுள்ளதா இருந்துச்சு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்மள ஃபாலோ பண்ணா பார்த்திருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணியும் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.